ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி கொஞ்சம் வேறு மாதிரி. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வதக்கியிருக்கலாம். கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு 3 சின்ன சைஸ் தக்காளியை பெருசாக நறுக்கி வதக்கிக்கலாம். ஒரு 10 அளவு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சது. முந்திரி பருப்பு இல்லை ஊற வைக்கலை அப்படின்னா வேர்க்கடலை இல்லைனா பொரிகடலை சேர்த்துக்கோங்க. ஒரு கை அளவு கொத்தமல்லி, அதே அளவு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு மூடி போட்டுடலாம். வேகும் போது கொத்தமல்லியோட புதினாவோட வாசனை வரும். அப்போது கொஞ்சம் லைட்டாக வதக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம நார்மலாக பண்ணுற தக்காளி சட்னியை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு ஒரு கை அளவு தேங்காய், ஸ்பைசஸ். நான் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னா தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, காயப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி சட்னியை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சேற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்க்கறனாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க, மேலே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. நான் ஒரு மீடியம் பதத்தில் தான் செஞ்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹாட் ஸ்டாரில் ஹார்ட் பீட் பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட வேண்டியதான். பாய்.